பாமக நிறுவனர் ராமதாஸ் வியாழக்கிழமை தோறும் தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம் என்ற நிலையில் இன்றைய செய்தியாளர் சந்திப்பில் பல்வேறு விஷயங்களை அவர் தெரிவித்திருந்தார். இதுகுறித்து நம்முடைய செய்தியாளர் ராஜேஷ் விவரங்களை வழங்க நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ராஜேஷ், இன்றைய செய்தியாளர்களுடைய சந்திப்பில் முழுவதுமே கூட பார்த்தோம் அப்படின்னா அன்புமணியை செயல் தலைவர் அப்படிங்கிறத குறிப்பிட்டு பேசியிருக்கிறார். இதிலிருந்து அவர் நாம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்னவாக இருக்கு? டாக்டர் ராமதாஸ் தைலாபுரத்தில் 45 நிமிடங்கள் செய்தியாளர்களை சந்தித்து பல்வேறு விஷயங்களை அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். இன்றைய தினம் அவர் பேசியிருக்கக்கூடிய அந்த பல்வேறு விஷயங்கள் பாமகவில் பெரும் புயலை கிளப்பி இருக்கின்றது. பாமக என்று சொன்னாலே டாக்டர் ராமதாஸ் மற்றும் டாக்டர் அன்புமணி ஆகிய இருவரும் தான் முக்கிய முகங்களாக பார்க்கப்பட்டார்கள். ஆனால் தற்போது இரு துருவங்களாக அவர்கள் பிரிந்து நிற்கின்றார்கள். பாமக இனி யாருடைய கைக்கு போகும் என்று நிர்வாகிகள் தொண்டர்கள் புலம்பக்கூடிய ஒரு நிலை தற்போது உருவாகி இருக்கின்றது. தொடர்ந்து டாக்டர் அன்புமணி மீது பல்வேறு குற்றச்சாட்டுக்களை அவர் முன்வைத்து இன்றைய தினம் செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கின்றார். தந்தைக்கு பிறகுதான் தனையன் என்றும், எனவே தனக்கு பிறகுதான் அன்புமணி என்றும் அவர் குறிப்பிட்டு பேசியிருக்கின்றார். நான் ஒரு 2 வருடம் தலைவராக இருப்பதில் அன்புமணிக்கு என்ன பிரச்சனை என்றும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலை பொறுத்தவரையில முடிவெடுக்கக்கூடிய அதிகாரம் தன்னிடம்தான் இருக்க வேண்டும் என்றும் உறுதிபட டாக்டர் ராமதாஸ் தெரிவித்திருக்கின்றார். அன்புமணி தரப்பிலிருந்து இதுவரை எந்த விதமான ஒரு எதிர்வினையும் மாற்றப்படவில்லை. தொடர்ச்சியாக ஒரு 20 நாட்களுக்கும் மேலாக இந்த செய்தியாளர் சந்திப்பு அவ்வப்போது நடைபெற்று வந்தாலும் டாக்டர் ராமதாஸ் அன்புமணி தரப்பினர் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி வந்தாலும் அன்புமணி தரப்பினர் தற்போது வரை அவர்கள் வாய் திறந்து டாக்டர் ராமதாஸ் மீது எந்த ஒரு வெளிப்படையான விமர்சனமும் அவர்கள் வைக்கவில்லை. தொடர்ந்து தங்களுடைய குலசாமி என்றெல்லாம் சொல்லி அவர்கள் தொடர்ந்து நிர்வாகிகளை நியமிப்பது, நடைபயணத்திற்கான ஏற்பாடுகளை செய்வது, இப்படியான பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். இந்த நிலையிலே தான் டாக்டர் ராமதாஸ் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் செய்தியாளர்களை சந்திப்பது வழக்கம். அந்த அடிப்படையில இன்றைய வியாழக்கிழமையும் அவர் செய்தியாளர்களை சந்தித்திருக்கின்றார். பல்வேறு விஷயங்களை, குற்றச்சாட்டுகளை அவர் முன்வைத்திருக்கின்றார். நடைபயணம் போகிறார்கள், ஆனால் என்னை நடைபயணமாக்கி விட்டார்கள் என்றும் அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றார். இந்த அமித்ஷா அவர்களுடைய தமிழக வருகையின் போது கூட்டணி விவகாரம் தொடர்பாக ஏதேனும் உங்களிடம் பேசப்பட்டதா? அமித்ஷா உங்களை ஏதேனும் தொடர்பு கொண்டு பேசினாரா என்ற கேள்விக்கு அமித்ஷா தரப்பிலிருந்து யாரும் தன்னை தொடர்பு கொண்டு பேசவில்லை என டாக்டர் ராமதாஸ் உறுதிபட தெரிவித்திருக்கின்றார். ராஜேஷ், நீங்க இணைப்பில் இணைந்திருங்க, நாம தொடர்ந்து பேசலாம்.